தேவ பிள்ளையே, இந்த நேரத்தில் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். எப்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறாரோ அதே போல ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கிறார். எதற்காக இருதயத்தை தந்தார்? அந்த இருதயம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று. அந்த இருதயம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்போது நீங்கள் ஜீவனோடு இருப்பீர்கள். ஒரு 15 நொடிகள் அது இளைப்பாறும் என்றால், செயல்படாமல் இருக்கும் என்றால், உடனடியாக நலமாய் இருக்கிற அந்த நிலைமை விட்டு நான் நன்றாக இல்லை அந்த நிலைமைக்குள்ளாக நீங்கள் வந்து விடுவீர்கள். யாவருக்கும் பயம் வந்துவிடும். ஆகவே உங்களுடைய இருதயம் தவறாமல் நீ ஜீவிக்கும் நாளெல்லாம், நீ 80 வயது இருந்தாலும் 80 வருடங்களாக 15 நொடிகள் கூட இளைப்பாறாமல் அது செய்ய வேண்டிய வேலையை உத்தமமாய் அது செய்கிறது. ஏன் தெரியுமா? அது கர்த்தருடைய நியமனம். இதை நீ விசுவாசிக்கிறாய். அதே போல கர்த்தர் உனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எதற்காக? நீ ஜீவிக்கும் நாளெல்லாம் இளைப்பாறாமல் தொடர்ந்து அது செய்ய வேண்டியதை செய்யும்படியாக. அந்த வார்த்தை தேவன் எதற்காக அனுப்பினாரோ அதை நிச்சயமாக செய்து கொண்டே இருக்கும். இதை நீ விசுவாசிக்க வேண்டும். உன் இருதயத்தை குறித்து நீ சிந்திக்கிறாயா? அது கிரியை செய்யுமா செய்யாதா என்று உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் வார்த்தையின் மேல் உனக்கு அந்த உறுதி இல்லாமல் இருக்கிறது. அது நல்லதல்ல. நல்லா கவனிச்சுக்கோ. இருதயம் கூட செயல்படாமல் போகலாம், ஆனால் வார்த்தை செயல்படாமல் இருக்க முடியாது. வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. எப்படிப்பட்ட வல்லமை தெரியுமா? செயல்படாத இருதயத்தை செயல்பட வைக்கும் வல்லமை வார்த்தையினிடத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையை, இந்த உலகத்தில் ஜீவிக்கும் நாளெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுக்க இருக்கும் அந்த வார்த்தையை பிடித்துக்கொள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், இது உனக்கு வியர்த்தமான காரியம் அல்ல, இது உன் ஜீவனாய் இருக்கிறது, இதனால் நீ ஜீவிக்கும் நாட்களை நீடிக்க பண்ணுவாய் என்று கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வியர்த்தமான காரியம் அல்ல இந்த வார்த்தை. இதுவே உன் ஜீவன், இதுவே உன் ஜீவனாய் இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளை, எப்படி உன்னுடைய இருதயம் உன் ஜீவனாய் இருக்கிறதோ அதே போல தேவன் தந்த வார்த்தையும் உன் ஜீவனாய் இருக்கிறது. அது செயல்படுகிறது. அது செயல்படும் போது பிசாசு செயல்பட முடியாது, சத்ரு கிரியை செய்ய முடியாது, சத்ருவின் கிரியைகள் செயல்பட முடியாது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நம்பு, இந்த வார்த்தையை பிடித்துக்கொள், இந்த வார்த்தையை உன் இருதயத்தில் மறைத்துக்கொள். கிரியை செய்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு. நீதிமான் செழித்து வளருவான். இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொள். தேவனுடைய அனுக்கிரகமும் தேவனுடைய கிருபையும் உன்னை சுற்றிலும் உனக்காக செயல்படுவதை நீ காணப்போகிறாய். நீ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தரை ருசி பார்க்கும் தேவ பிள்ளையாக ஜீவிக்கிறாய் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்.